விஜயா மீனா கிட்ட சொல்கிறாங்க ஆரத்திலாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அண்ணாமலை சொல்கிறாரு, நீ என்ன இவ்வளோ பரபரப்பாக இருக்க, எனக்கு கூட இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நீ இருந்தது இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க பேசுகிறீங்க, உங்களுக்கு மோர்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது மோரா, அந்த மோர்லாம் வேணாப்பா, நான் உங்களுக்கு ஒன்று வாங்கி தரேன். என்னடா வாங்கி தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. உங்களுக்கு நான் லஸ்ஸி வாங்கி தரேன்ப்பா, அம்மா விட்டு தள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், சீக்கிரம் எல்லாமே ஏற்பாடு பண்ணணும், சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணுங்கள், பூவெல்லாம் போட்டு நீங்கள் போய் ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னங்க அவனை வாயை மூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோவமாக திட்டுறாங்க. ஐயோ கடவுளே, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே தான் இருக்கீங்க, இன்னும் வரலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, என்ன அங்கேயே கறி வெட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ரோகிணி கத்துறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், நான் நைட்டே கிளம்பிட்டேம்மா, நான் இங்கேயே வந்துட்டேன், 5 மணி காலையில் இங்கே வந்தேன் தெரியுமா, நான் இப்போது பொய்யாப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் மேலே உட்காந்துட்டு இருக்காரு. நான் இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தான் உங்கள் ஊருக்கு வரத்துக்கு, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் 5 மணிக்கு வந்து இன்னும் கூட வரலையா நீங்கள், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, வந்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பயங்கர கோவமாக திட்டுறாங்க. அதெல்லாம் வரக்கூடாதுமா, ஒரு ஹீரோனா எதிர்பார்ப்பு இருக்கணும், வீட்டில் எல்லாரும் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களை கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அப்படிதாம்மா கேட்கணும், அப்படி தான் எதிர்பார்க்கணும், நான் ஒரு ஹீரோ மாதிரி. ஹீரோ எப்படி என்ட்ரி ஆவார், திடீர்னு வருவார், அப்படி வரும்போது விசில் எப்படி பறக்கும், எப்படி கைத்தட்டும், டிக்கெட் எப்படி கிழியும், எப்படிலாம் நடக்கும் தெரியுமா தியேட்டரில், அந்த மாதிரி தான் நான் ஹீரோ மாதிரி சூப்பராக வருவேன். நான் என்ன உங்களை வச்சு ஆக்ஷன் படமாக எடுக்க போகிறேன், வந்து தொலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விதமான எனக்கு படம் மாதிரி தாம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஐயோ கடவுளே, இப்போ தான் வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதுக்கு அவங்க மாமா சொல்கிறாரு, நான் கறி வெட்டும் போதே பிரியாணிக்கு ஒரு சைஸு, சுக்காவுக்கு ஒரு சைஸு, அந்த மாதிரிலாம் பண்ணுவேன், இது நடிக்கிறதுமா ஆர்ட் கலை, அப்படின்னா எப்படி கலையை நல்லா பண்ணணுமா, நான் வரேன் கிளம்பிட்டேன், நீ ஆக்ஷன் சொல்ல ரெடியாக இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை கட் பண்ணுறாங்க. தோ கிளம்புறேன் சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகி போகிறாரு.